ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 10-15 கோவக்காய் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த கோவக்காய் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நல்லா கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் அதை ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். நான் ரவுண்டாக கட் பண்ணுறேன். நீங்கள் நெட்டு வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியானது. கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா கொஞ்சம் வெடித்து வரட்டும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. 10 மினிட்ஸ்லேயே முடிச்சு செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் வச்ச காயை அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு சுவையில் இருக்கும். புளிப்பும் கொஞ்சம் காரமும் சேர்ந்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். கட் பண்ணி வச்ச எல்லா கோவக்காயும் அதில் நான் சேர்த்துக்கிறேன். கிண்டி விட்டுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். சிம்லேயே கொஞ்சம் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். செய்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வைங்க. சிம்மிலே இருக்கட்டுங்க. நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. கிரிப்ஸியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.